இங்க குண்டா இருக்க ஒரு பொண்ணு ஃபேஷன் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு வருவா. ஆனா அங்க ஸ்லிம்மா இருக்க மாடல் பொண்ணுங்க எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து குண்டா இருக்க நீங்கள அந்த காம்படிஷன்ல கலந்துக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்றவரை கூட்டிட்டு வந்து இந்த குண்டு பொண்ணை முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவா. அவருமே இப்ப இந்த பொண்ணை பார்த்து நீங்க தானே மிஸ்டர் ஃபட்டாஃபட்டி அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா குண்டா இருக்க இந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி. இந்த பொண்ணுமே ஃபட்டாஃபட்டிங்கிற ஐடியில தன்னோட முகத்தை மட்டும் கவர் பண்ணிட்டு போஸ்ட் போடுற ஒவ்வொரு போட்டோவுக்குமே மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த பொண்ணு மாதிரி குண்டா இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்திருப்பா. ஆனாலும் இந்த பொண்ணு இப்ப ஸ்டேஜ்ல ரேம்பாக் பண்ண அவர் அனுமதிச்சிருவாரு. இப்ப எல்லாத்தையும் மறந்து இந்த குண்டா இருக்க பொண்ணு அந்த ஸ்டேஜ்ல ஏறி ரேம்பாக் பண்ண போவா. அப்ப இந்த பொண்ணு குண்டா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் கேள்வி செஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ரேம்பாக் நடக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா இருக்கும் இந்த பொண்ணுக்கு. ஆனாலும் தன்ன மாதிரி இருக்க நிறைய பேர்த்த நினைச்சு இப்ப தைரியமா ரேம்பாக் பண்ண ஆரம்பிப்பா. இந்த பொண்ணு ரேம்பாக் பண்ற ஸ்டைல பார்த்து அங்க இருக்க மாடல் எல்லாருமே வீந்து போயிருவாங்க. சோ இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா அழகுங்கிறது நம்மளோட முகத்திலே இல்ல நம்மளோட நம்பிக்கையில தான் இருக்கு.